ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். காதலுக்கு வயதோ உறவோ இல்லை, எந்த ஒரு வரம்போ இல்லை. யாருக்கு எப்போ யார் மேலே காதல் வரும் என்பது யாருக்கும் தெரியாது. இந்த கதை எனக்கும் அன்னிக்கும் நடந்த கதைதான். நான் தினேஷ், வயது 25, கோயம்புத்தூரில் ஐடி கம்பெனியில் வேலை பண்ணிகிட்டே இருக்கேன். என்னோட அண்ணன் இப்போ தான் ஒரு 6 மாதத்துக்கு முன்னாடி தான் கல்யாணம் ஆச்சு. அவன் கோயம்புத்தூரில் கார் தயாரிக்கும் நிறுவனத்தில் ஒர்க் பண்ணுறான். எங்களின் சொந்த ஊர் தமிழ்நாட்டின் மத்திய மாவட்டத்தில் ஒரு சிறிய கிராமம். இங்கே கோயம்புத்தூரில் வேலைக்காக ஒரு அப்பார்ட்மெண்ட்டில் வசித்து வருகிறோம். அடுத்து எங்கள் அப்பார்ட்மெண்ட்டில் இருப்பது என்னோட அண்ணி சந்தியா, வயது 26. இவர்களை பற்றி பின்னாடி கதையில் சொல்லுறேன், படித்து தெரிஞ்சுக்கோங்க. நான் வெளியே போயிட்டு திரும்ப வீட்டிற்கு வந்தபோது என்னுடைய அண்ணி என் அறையில் இருப்பதை பார்த்தேன். எனக்கு அவங்கள என் ரூமில் பார்த்ததும் ஒரு குழப்பம். அண்ணி, இங்கே என்ன பண்ணுறீங்க என்று கேட்டேன். அண்ணி அதுக்கு, ஏன் தினேஷ், நான்லாம் ஒரு ரூமுக்கு வரக்கூடாதா என்று கேட்டாள். நான் அதுக்கு, ஐயோ அப்படி இல்லை அண்ணி, கல்யாணமாகி 6 மாதத்தில் இப்போதான் ஃபஸ்ட்டு டைம் வரீங்க, அதான் என்ன விஷயம், ஏதாவது தேடுறீங்களான்னு கேட்டேன் அண்ணி. நீங்கள் எப்போ வேணாலும் வரலாம் என்று சொல்ல, அண்ணி அதுக்கு, கொழுந்த ரூம் எல்லாம் எப்படி வச்சுருக்கீன்னு பார்க்க தான் வந்தேன். பரவாயில்ல, க்ளீனாக தான் வச்சுருக்க. நிறைய படிப்பியோ? ஒரு ரூம் செல்ஃபில் நிறைய புக்கு இருக்குது. எனக்கும் புக் படிக்கிற பசங்களை ரொம்ப பிடிக்கும், இன்ட்ரெஸ்டிங் கேரக்டராக இருப்பாங்க அப்படின்னு சொன்னாங்க. நான் ஏதோ படிப்பேன், எப்போவுமே தனியாக இருக்கிறதுனால புக்ஸ் தான் எனக்கு ஒரே கம்பெனி. உடனே அண்ணி, எனக்கும் இங்கே போர் அடிக்குது, அவரும் ஆஃபீஸ் போயிடுறாரு, நீயும் ரூமுக்குள்ளேயே இருப்ப, நான் யார்கிட்ட தான் பேசுகிறது, அதான் வந்தேன். எனக்கு படிக்கிற அளவுக்குலாம் பொறுமை இல்லை, யாராவது படித்து சொன்னால் கேட்பேன். நீ தான் இவ்வளோ புக்ஸ் படிக்கிறியே, இனிமே ஃப்ரீ டைமில் எனக்கு படித்ததெல்லாம் சொல்கிறியா, எனக்கும் டைம் பாஸ் ஆகும் என்று கேட்டாள். நானும் கண்டிப்பாக சொல்கிறேன், நீ இன்வெஸ்டிகேஷன், ராபரி, போலீஸ் கிரைம்ஸ்னு நிறைய இருக்குது, நீங்கள் செலக்ட் பண்ணுங்கள் எந்த புக்கு வேணும்னு சொல்ல, அண்ணி திடீர்னு உனக்கு கேர்ள் ஃப்ரெண்ட் இருக்கா அப்படின்னு கேட்டாங்க. எனக்கு ஒரே ஷாக். இல்லை நீ எதுக்கு கேட்குறீங்க அப்படின்னு கேட்டேன். அண்ணி உடனே, அதுக்கு எப்படி இருக்கும், ஏண்டா ஒரு பொண்ணுக்கிட்ட சொல்கிற கதைகளாக இது, லவ் அண்டு ரொமான்டிக் ஸ்டோரி கொடுப்புன்னு பார்த்தா கொலை கொல்லன்னு அப்புறம் எப்படி பொண்ணு கிடைக்கும் என்று கிண்டல் பண்ணான். நான் உடனே, ஆஹா அண்ணி, அதுவும் இருக்குது, பட் அன்னிக்கிட்ட போய் அந்த புக்கெல்லாம் எப்படி எக்ஸ்பிளைன் பண்ணுறது, அதுதான் ஸ்கிப் பண்ணேன் என்று சொன்னேன். அண்ணி அதுக்கு, அண்ணியாக இருந்தால் என்னடா, சொன்னால் கேட்க மாட்டேனே என்ன, ஒரு மாதிரி குரலில் என்ன சொல்கிறோம் அப்படிங்கிறத விட எப்படி சொல்கிறோம் அப்படிங்கிறது தான் முக்கியம். உன்னை பார்த்தா நல்லா சொல்கிறவன் மாதிரி தான் இருக்குது, சொல்கிறியா எனக்குன்னு கேட்டா. நான் அண்ணி என்று பதட்டத்தால் வார்த்தைகளை விழுங்கி கொண்டு பேசுவது போல் அந்த செகண்ட் ஸ்லேப்பில் 4th புக் எடுங்க அண்ணின்னு சொன்னேன். அண்ணி புக் நோக்கி நடந்து போய் கை 2ஐயும் தூக்கி அந்த புக்கை பொறுமையாக எடுக்கும்போது அண்ணியோட அழகு எல்லாம் தெரிய ஃபஸ்ட்டு டைம் எனக்கு ஒரு மாதிரி ஃபீல் ஆனது. அண்ணிக்கிட்ட மனசுக்குள்ளே ஒரே குழப்பம். ஒரு பக்கம் அண்ணி ஆச்சேன்னு பயம், இன்னொரு பக்கம் இப்படி ஒரு அண்ணி செம்மையாக இருக்காங்களேன்னு ஆர்வமும் அதிகமாகி ஒரு மாதிரி படபடன்னு ஆகியது. அண்ணி என் அருகில் வந்து, இந்த புக் தாண்டா என்று கேட்க எனக்கோ வார்த்தைகள் வராமல் மௌனமாக நின்றேன். என் எண்ணங்கள் எல்லையை தாண்டி ஓடத் தொடங்கியது. அண்ணியின் அழகில் மயங்கி அவளை ரசிக்க தொடங்கினேன். அண்ணியின் அலைப்பாயும் கூந்தல் ரொம்ப அழகா அவள் கன்னத்தை தொட்டது. அண்ணியின் அந்த கண்ணு, ஐலைனர் வச்சு மயக்கிற அந்த பார்வை, அண்ணியின் கழுத்து, அண்ணன் கட்டுன மஞ்சத்தாளி, இதுக்கு மேலே எப்படி அந்த கழுத்துக்கு அழகு சேர்க்க முடியும்? அவளின் சிரிப்பு யாராக இருந்தாலும் மனசை கரைக்கிற அழகான ஸ்மைல், அதில் நான் எப்பொழுதே விழுந்து விட்டேன். இனிமேல் மீள விருப்பமில்லை. அழகு எங்கே இருந்தாலும் ரசிக்கிறது தான் நம்ம கடமை. இந்த மாதிரி அழகை ரசிக்காமல் போனால் அது நம்ம அந்த அழகுக்கு செய்கிற அவமரியாதை. இந்த மாதிரி அழகு அண்ணியை ரசிக்காமல் விட்டுட்டு கல்ச்சர் ஃபாலோ பண்ணி என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கும்போதே அண்ணி, டே என்னடா இப்படி முழுக்கிற, உன்னை தானே கேட்டேன், இந்த புக்கு தானே, இது எதை பற்றிடா என்றாள். நான் அதுக்கு, ஆசைப்படுறதுக்கு அளவு இல்லை, அது அடுத்தவங்களுக்கு சொந்தமான பொருளாக இருந்தாலும் சரி, ஆசைப்படுறது தப்பு இல்லைன்னு சொல்கிற புக்கு அண்ணி என்றேன். அண்ணி, ஓ சூப்பர்டா, படிச்சிட்டியான்னு கேட்டா. நான் அதை எப்போவோ படிச்சிட்டேன்னு சொன்னேன்.
அண்ணி அதுக்கு, அப்போ சார் அடுத்தவங்க பொருளுக்கு தான் நிறைய ஆசைப்படுவீங்களோ என்றாள். அப்புறம் நல்ல புக் இல்லை இது அப்படின்னு புக்கை திருப்பி பார்த்துட்டு சொல்ல, நான் ஆமா அண்ணி, உங்களை மாதிரியே என்றேன். அண்ணி ஒரு கணம் என் கண்களை பார்த்தாள். அந்த பார்வையில் பேசாத காதல் நிழல்கள் தெரிந்தன. எங்களுக்குள் வார்த்தைகளை கடந்து மென்மையான காதல் நிறைந்த உரையாடல் மலர்ந்து கொண்டிருந்தது. அண்ணி அதற்கு, என்ன மாதிரினா எப்படி என்றாள். அதுக்கு நான், ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக பார்க்க பார்க்க சுவாரஸ்யம் புரியாமல் முழுசாக படித்தாலோ திரும்ப திரும்ப படிக்க தூண்டுற ஒரு அழகான புக் அண்ணி என்றேன். அண்ணி ரொம்பவே அழகாக வர்ணிக்கிற புக்கை அப்படின்னு சொன்னான். நான் தரமான விஷயத்தை தாராளமாக வர்ணிக்கலாம், தப்பில்லையே என்றேன். அண்ணி அதுக்கு, ஓனருக்கு தெரியாத வரைக்கும் தப்பில்லை தான் என்றான். நான் என் ரூமில் இருக்க பொருட்களுக்கு நான் தான் ஓனர், யாரோட பெர்மிஷனும் தேவையில்லையே என்றேன். அண்ணி அதுக்கு, உன்னை பார்த்தா புக்கை வர்ணிக்கத்தோடு நிறுத்துகிற மாதிரி தெரியலையே என்றாள். நான் எப்போவுமே ஒரு புக்கை எடுத்த உடனே ஃபுல்லாக படிக்க மாட்டேன் அண்ணி, கொஞ்சம் கொஞ்சமாக படிக்கணும், அப்போ தான் திரும்ப படிக்கிற ஆசை அதிகமாகும் என்றேன். அண்ணி அதுக்கு, எங்கடா கற்றுக்கிட்ட இப்படி பேச, நல்லா பேசுகிறடா என்றாள். அப்போ பார்த்து காலிங் பெல் அடித்தது. மாலையாகி விட்டதால் ஈவினிங் 7 மணி ஆயிடுச்சு. ஆஃபீஸில் இருந்து அண்ணன் வந்துட்டான். நான் அண்ணன் வந்துட்டான்னு நினைக்கிறேன், புக்கை ஓப்பன் பண்ணியிருந்தா 2 பக்கத்துலேயே நிறுத்திருப்போம் என்றேன். அண்ணி என்னோட கண்ணத்தை லேசாக கிள்ளியபடி, எப்போவுமே ஒரு நைட்டு ஃபுல்லாக புக்கை படித்து முடிக்கணும்னு நினைக்காத, எவரிடே ஒரு சாப்டராக படித்தாலோ அடுத்து என்ன இருக்கும் எப்படி இருக்கும்னு வெயிட் பண்ணி படிக்கிறதும் அதை விட இன்ட்ரெஸ்டிங்காக தான் இருக்கும், ட்ரை பண்ணி பாரு, டாட்டா என்றாள். அண்ணி என்னிடம் புக்கை கொடுத்துட்டு திரும்பி போகும்போது அவளின் கையை பிடிச்சு ஏக்கமாக பார்த்துட்டு அண்ணின்னு கூப்பிட காலிங் பெல் சத்தம் திரும்ப கேட்டது. அண்ணி என்னடா என்று கேட்டாள். நான் நீங்கள் சொன்ன மாதிரி புக்கில் முதல் பக்கம் மட்டும் படிக்கலாமா என்றேன். அண்ணி நாளைக்கு புக்கில் ஃபஸ்ட்டு சாப்டர் ஸ்டார்ட் பண்ணலான்னு சொன்னான். காலிங் பெல் திரும்பவும் கேட்க, அண்ணி இதோ வரங்க என்று சொல்லிக்கொண்டே நாளைக்கு பார்க்கலாம் என்று என் அறையை விட்டு வெளியே போய் கதவை திறக்க, அண்ணன் எவ்வளோ நேரம் என்னதான் அப்படி பண்ணிக்கிட்டு இருக்க என்று கேட்க, அண்ணி இல்லைங்க, ரெஸ்ட் ரூமில் இருந்தேன், கேட்கல அதான் என்றாள். அண்ணன் அவன் எங்கே வெளியே போயிட்டானா என்று என்னை கேட்டான். அண்ணி இல்லைங்க, மதியம் சாப்பிட்டுட்டு உள்ள ரூமுக்குள்ளே போனான், இன்னும் வெளியே வரல என்றாள். இதையெல்லாம் நான் என் ரூமுக்கு கதவுக்கு பின்னால் நின்றுட்டு கேட்டுகிட்டே இருந்தேன். அண்ணி அண்ணங்கிட்ட என்கிட்ட தான் பேசிட்டு இருந்தேன்னு உண்மையை சொல்லாமல் ரெஸ்ட் ரூமில் இருந்தேன்னு பொய் சொன்னதை கேட்டதும் எனக்கு இருந்த சின்ன டவுட்டும் கிளியர் ஆகி அன்னிக்கும் என் மேலே ஆசை இருக்குன்னு முடிவு பண்ணேன். அண்ணி மேலே ஒரு மெல்லிய காதலும் என் மனசில் மலர்ந்துருச்சு. அண்ணி கிளம்பி போன பிறகு என் மனசு முழுக்க அண்ணியோட நினைப்பு தான் ஓடிக்கிட்டு இருந்தது. பொதுவாக புக்கும் கையுமே இருக்கிறனா பொண்ணுங்களை இம்ப்ரெஸ் பண்ணுறது கஷ்டம். பட் ஃபஸ்ட்டு டைம் ஒரு பொண்ணு மேலே விருப்பம் வந்ததுன்னா அது என்னோட அண்ணி தான். இதை புரிஞ்சுக்கிட்ட எனக்கு என்னோட அண்ணி தான் என்னோட ஃபஸ்ட்டு லவ்னு புரியுது. டைம் 8 மணி. நான் வெளியே வந்து டைனிங் டேபிளில் உட்கார அண்ணி எங்களுக்கு சாப்பாடு பரிமாறிக்கொண்டு இருந்தாள். என்னோட கண்ணு அண்ணியை நோக்கி போகுது. பட் கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டே இருந்தேன், அண்ணன் இருக்கான்னு. அண்ணன் இன்னைக்கு எப்படி போச்சு என்று கேட்க, அண்ணி செம்மையா போர், யார் இருக்கா பேச. அண்ணன் அதுக்கு, ஏன் இவன் இல்லையா, எங்கேயும் வெளியே போயிட்டானா என்று கேட்டான். அண்ணி எங்கே, உங்கள் தம்பி அந்த ரூமுக்குள்ளேயே தான் இருக்கான், நீ தனியாக இருக்காங்களே என்ன பண்ணுறாங்கன்னு ஒரு 8 கூட வந்து பார்க்கறது இல்லை என்றான். அண்ணன் திட்டினான். நான் அப்படிலாம் இல்லைண்ணா, அண்ணி என்ன அப்படிலாம் இல்லை, நான் கல்யாணமாகி இந்த வீட்டுக்கு வந்து 6 மாதம் ஆச்சு, இப்போ வரைக்கும் உங்கள் தம்பிக்கிட்ட என் நம்பர் கூட இல்லை. அண்ணன் உடனே, அண்ணியோட நம்பர் கூட இல்லாமல் என்னடா பண்ணுற, நாளைக்கு அவளுக்கு ஏதாவது எமர்ஜென்சினா எப்படி உன்னை காண்டாக்ட் பண்ணுவா, நம்பர் சொல்கிற நோட் பண்ணிக்கொன்னு நம்பர் சொன்னான். அண்ணி நீங்கள் இல்லாத டைமில் எதுவாக இருந்தாலும் உங்கள் தம்பியை தான் கூப்பிடுவேன்னு உங்களுக்கு தெரியுது, அவனுக்கு தெரியல அப்படின்னு ஒரு மாதிரி என்னை பார்த்து கொண்டே சொன்னாள். பிறகு சரி சரி சாப்பிடுங்க என்றாள். சாப்பிட்டு முடித்து ஹேண்ட் வாஷ் பண்ண கிச்சனுக்குள்ளே போனோம். நீ அந்த சைடு திரும்பி பிளேட் அடிக்கிட்டு இருக்க, நான் அண்ணிக்கு தெரியாமல் சைட் அடிச்சுட்டு இருந்தேன். அண்ணி பார்க்காமலே சொன்னாங்க, அங்கே பார்த்து கை கழுவுங்க சார் அப்படின்னு. நானே நம்பர் கேட்கலான்னு நினச்சேன் அண்ணி. அண்ணி அதுக்கு, நீ எப்போ கேட்டு நான் எப்போ கொடுக்கறது, அதான் உங்கள் அண்ணங்கிட்ட சொல்லி நம்பரை கொடுத்தேன்னு சொன்னான். அண்ணன் அப்போ பார்த்து உள்ளே வந்து, என்னடி வேலையெல்லாம் முடிஞ்சதா என்று கேட்க, அண்ணி வந்துட்டேங்க என்று என்னை பார்த்து கண்ணை சிமிட்டி அழகாக ஒரு ஸ்மைல் பண்ணி கண்ணத்தை தட்டி கொடுத்துட்டு அண்ணி ரூமுக்கு போக, அண்ணி நடந்து போகும்போது அவங்களோட நல அழகை பார்த்து ரசித்தேன்.
அண்ணி அவங்களோட ரூமுக்கு போய் கதவை திறந்து உள்ளே போய் கதவை சாத்தும் போது கிச்சனில் இருந்து தன்னோட அழகை ரசிக்கிற என்னையே பார்த்து ஒரு ஸ்மைல் பண்ணிக்கிட்டே போய் தூங்குன்னு கண்ணாலேயே சொல்ல மெதுவாக கதவை மூடினாங்க. டைம் 11 ஆகுது. அன்னைக்கு மெசேஜ் பண்ணலாமா வேணாமான்னு குழப்பத்தில் இருக்க மெசேஜ் பண்ணலான்னு முடிவு பண்ணேன். சடனாக இந்த டைமில் ஹாய்னு அனுப்பி அண்ணன் பார்த்தா பிரச்சனை ஆகிடுமுன்னு பாதுகாப்பாக ஒரு ஃபார்வேர்டு மெசேஜ் அனுப்பிவிட்டேன். டபுள் டிக் காட்டுது. அண்ணி பார்ப்பாங்கன்னு வெயிட் பண்ணேன். 5 நிமிஷம் ஆச்சு, 10 நிமிஷம் ஆச்சு. அண்ணி மெசேஜ் பார்க்கவும் இல்லை, ஆன்லைன் வரவும் இல்லை. தூங்கிட்டாங்கன்னு புரிஞ்சுக்கிட்டேன். அப்படியே மொபைலில் டேபிள் மேலே வச்சுட்டு தண்ணி குடிக்க கிச்சனுக்கு போனேன். அப்போது அண்ணன் ரூமில் இருந்து சில விசித்திரமான சத்தம் வந்தது. அப்புறம்தான் தெரிஞ்சுது உள்ளே என்ன நடக்குதுன்னு. அண்ணன் என்னோட மெசேஜுக்கு ஏன் ரிப்ளை பண்ணலைன்னு இப்போ தான் புரிஞ்சுக்கிட்டு இந்த சத்தம் என்னை கொன்று எடுத்தது. உள்ளே என்ன நடக்குதுன்னு டோர் வழியாக பார்க்க என் மனசு என்னை தூண்டி விட்டது. அண்ணனோட பொண்டாட்டியை பார்க்குறமோன்னு சங்கடப்படுறதா, இல்லை தனக்கு லைஃப்பில் முதலாக பிடிச்ச பொண்ணை இன்னொருத்தன் இப்படி பண்ணுறானேன்னு பொசசிவ் ஆகிறதான்னு குழம்பி போனேன். எப்போ நான் அண்ணன் இடத்துல வந்து அப்படி பண்ணுறது என்று என் உள் மனசு கேட்டுக்கொண்டு இருக்கும்போதே அண்ணி எழுந்து அவங்களோட பாத்ரூமுக்கு போகிறது தெரிஞ்சது. நான் என்னோட ரூமுக்கு ரிட்டன் போனேன். டைம் 12 ஆகுது. அண்ணா ரூம்குள்ளே பார்த்ததை நினச்சிக்கிட்டு இருக்கும்போதே மெசேஜ் நோட்டிஃபிகேஷன் வந்தது. ஓப்பன் பண்ணால் நான் அனுப்பின ஃபார்வேர்டு மெசேஜுக்கு அண்ணிக்கிட்டே இருந்து ரிப்ளை. அண்ணி அதுக்கு அப்போவே மெசேஜ் பண்ணுவேன்னு நினச்சேன். இவ்வளோ நேரம் சாருக்கு ஒரு ஹாய் அனுப்ப என்று கேட்டாள். நீங்கள் தான் அண்ணன் கூட பிஸியாக இருந்தீங்களே, நான் மெசேஜ் பண்ணால் எங்கே கண்டுக்க போகிறீங்கன்னு கேட்கணுன்னு தோணுச்சு. ஆனால் இன்றைக்கி தான் ஃபஸ்ட்டு டே. இப்போவே இதெல்லாம் கேட்டால் அண்ணி மனசில் நம்ம சீப் கேரக்டர் ஆகிடக்கூடாதுன்னு கவனமாக இருந்தேன். இன்றைக்கி பார்த்ததை சொல்லி கெட்ட பேர் வாங்கிக்க கூடாது, பொறுமையாக கொண்டு போகணும்னு தெளிவாக இருந்தேன். உடனே அனுப்பலான்னு தான் நீ நினச்சேன். கொஞ்சம் ஆஃபீஸ் ஒர்க் இருந்தது, அதுதான் டைம் ஆயிடுச்சு. நீங்கள் தூங்கலையா என்று கேட்க அண்ணி இப்போ தான் குளிச்சுட்டு வந்தேன், தூங்கணும்பா என்றாள். அண்ணன் தூங்கிட்டானா? உங்கள் அண்ணன் எப்போ இவ்வளோ நேரம் முழிச்சிருக்காரு? அவர் எப்போவே தூங்கிட்டாரு, நீ தூங்காமல் என்ன பண்ணுறேன்னு கேட்டா. இப்படி ஒரு பொண்டாட்டியை பண்ண டயரில் தூங்க தான் செய்வான்னு மனசில் நினச்சிக்கிட்டே தூக்கம் வரல அண்ணி. இன்றைக்கி என் லைஃப்பில் ஒரு அழகான தேவதையை பார்த்தேன், இந்த தேவதையை நினச்சிக்கிட்டு இருக்கேன், அதான் தூக்கம் வரலன்னு சொன்னேன். அன்னைக்கு நம்மளை தான் சொல்கிறான்னு புரிஞ்சதும் அவள் கொஞ்சம் வெக்கப்பட்டு கொண்டே சிரித்தாள். நம் தெரியாதவள் போல, பாரு யாருடா அவ, சொல்லவே இல்லை. சொல்லிட்டே அவகிட்ட அவளை பிடிச்சிருக்குன்னு கேட்டா. சொல்லணும் அண்ணி, சொன்னால் கோச்சிப்பாங்களேன்னு பயமாக இருக்கு அண்ணி என்றேன். அண்ணி பயந்தா எதுவுமே கிடைக்காதுடா, சொல்ல வேண்டிய டைமில் சொல்ல வேண்டிய இடத்துல கரெக்டாக சொல்லணும். அப்புறம் அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையை நீயே தான் கிரியேட் பண்ணணும்னு சொன்ன. நீங்கள் சொன்னால் சரியாக தான் இருக்கும், எப்போ சொல்கிறது என்று அவளிடமே கேட்க அண்ணி அதுக்கு காதலை சொல்ல நேர காலம் கிடையாதுன்னு சொல்லுவாங்க, இப்போ கூட சொல்லலாம், யாருக்கு தெரியும், ஒருவேளை நீ சொல்லி அவள் இப்போவே உன் லவ்வை ஓகே பண்ணாலும் பண்ணலாம் என்று சொல்ல நான் அதுக்கு ஃபஸ்ட்டு லவ் பண்ணி மெசேஜில் சொல்கிறத விட நேரில் சொன்னால் தான் நல்லா இருக்கும். பட் டைம் ஆல்மோஸ்ட் 12 ஆகுதே. அண்ணி உடனே எல்லா பசங்களும் பயந்து மெசேஜில் தான் சொல்லுவாங்க, ஆனால் நேரில் சொல்லணும்னு நினைக்கிற பாரு, இதுக்காகவே அவள் ஓகே சொல்லிடுவா போல என்றாள். இப்போவே சொல்ல போறியா அவகிட்ட அப்படின்னு கேட்க, இப்போ அவள் என்ன ட்ரெஸ்ஸில் இருக்கா, என்ன நிலைமையில் இருக்கான்னு தெரியலையே என்றேன். அண்ணி அதுக்கு என்ன ட்ரெஸ் போட்டிருக்க போகிறா, நைட்டி தான் போட்டிருப்பா, ஏன் சாருக்கு என்ன ட்ரெஸ்ஸில் அவளை பார்க்கணுமா என்று கேட்க அவள் எல்லா ட்ரெஸ்ஸுலேயும் செம்மையாக இருப்பா அண்ணி, இருந்தாலும் லவ் ப்ரப்போசல் ஒரு இம்பார்ட்டன்ட் ஈவெண்ட், அப்போ சேரையில் வந்தால் செம்மையாக இருக்கும்ல என்றேன். நைட்டு 12 மணிக்கு சேரையில் வான்னு சொல்ல முடியுமா, அதான் யோசிக்கிற அண்ணின்னு சொல்ல அண்ணி அடடா, ஆனால் உன்ன மாதிரி ஒவ்வொரு விஷயத்தையும் ரசனையோடு பார்க்குற பையனை பார்த்ததே இல்லைடா, போய் தைரியமாக சொல்லு என்றார். நான் உடனே அண்ணிக்கிட்ட இப்போ வரவா என்றேன். அண்ணி எங்கே வரேன்னு ஒன்றும் தெரியாதது போல் கேட்க உங்கள் ரூம் கிட்டன்னு சொன்னேன். அண்ணி அதுக்கு உன் தேவதை அக்செப்ட் பண்ணிப்பாளா என்றார். தெரியல அண்ணி, கொஞ்சம் பயமாக தான் இருக்குது, அக்செப்ட் பண்ணிப்பாளான்னு. அண்ணி சரி ஓகே, இப்போ வேணாம், 20 மினிட்ஸ் கழிச்சு வா என்றாள். என்னாச்சு அண்ணி என்றதுக்கு சொல்கிறேன், 20 நிமிஷம் கழிச்சு வான்னு சொன்னான். 20 நிமிஷத்துக்கு அப்புறம் அண்ணி வரட்டுமா என்றேன். அண்ணி ஓகே, ரூமுக்கு வெளியே வந்துட்டு மெசேஜ் பண்ணேன். நான் ரூமை விட்டு ரொம்ப எக்ஸைட்மெண்ட்டோட மனசில் பயத்தோட அண்ணன் ரூம் பக்கம் போயிட்டு மெசேஜ் பண்ணேன். மெசேஜ் ப்ளூ டிக் காட்டுது. 10 செகண்ட் ஆகுது. அண்ணி ஓப்பன் பண்ணி பார்க்கல. அண்ணின்னு டைப் பண்ணிட்டு இருக்கும்போதே டோர் மெதுவாக ஓப்பன் பண்ணுற சத்தம் கேட்க உள்ளே இருந்து அண்ணி வந்தாங்க.
அண்ணி ஒரு மாதிரியான குரலில், டேய் நிஜமாவே வந்துட்டியாடான்னு கேட்டாங்க. நான் அப்படியே அதிர்ச்சியாகி நின்றேன். அப்போ தான் புரிஞ்சுது அண்ணி கேட்ட அந்த 20 நிமிஷம் எதுக்குன்னு. எனக்காக அவங்க சாரி கட்டிட்டு வர்றதுக்காக தானே. அட கடவுளே, அவள் ஏன் இவ்வளவு அழகாக இருக்கிறாள்! பூ வேலைப்பாடு செய்யப்பட்ட ஸ்லீவ்லெஸ் ரவிக்கையுடன் கூடிய டிரான்ஸ்பரண்ட் சாண்டல் நிற சேலை. அந்த விளக்கு வெளிச்சத்தில் அவளது அழகும் அலைப்பாயும் கூந்தலும் மின்ன, என்ன ஒரு அழகான முகம் என்று ஒரு நிமிடம் ரசிச்சு நின்றேன். அண்ணி வரமாட்டேன்னு நினச்சேன், நிஜமாவே வந்துட்டியாடான்னு சொன்னான். வரமாட்டேன்னு நினச்சி தான் இவ்வளோ அழகாக ரெடியாகி வந்திருக்கீங்களா? அண்ணி அதுக்கு, அது வந்து பாவம் சின்ன பையன் ஆசைப்பட்டேன்னு தான் என்று சொல்லும் போதே அவளின் பக்கம் போய் மெதுவாக அண்ணியை தன்னோட பக்கம் இன்னும் கொஞ்சம் அணைத்து அவளோட கண்ணை நேருக்கு நேராக பார்த்து, சின்ன பையனுக்கு பெரிய பெரிய ஆசையெல்லாம் வருதே அண்ணி, அதையும் செய்வீங்களா என்றேன். இதை எதிர்பார்க்காத அண்ணி ஒரு நிமிடம் என் கண்களை ஒரு மாறி தயக்கத்தோடு பார்க்க, இந்த பார்வை காதல் பார்வையாக மாறுது. அந்த நிமிடம் அவளோட ஸ்மைல் என்னன்னு எனக்கு தெரிஞ்சது. என்னோட சூடான மூச்சு காத்து அண்ணியின் முகத்தில் பட, நான் என்னோட விரல் வச்சு அண்ணியோட நெத்தியில் முகத்தில் மறைஞ்சிருக்க முடிய அழகாக ஒதுக்கி விட்டேன். 2 பேரும் பக்கத்தில் இருக்கிறது எனக்கு கைகால் எல்லாம் நடுங்க ஆரம்பித்தது. அண்ணி உடனே, ஏண்டா இப்படி கை நடுங்குது உனக்கு என்றாள். பயமாக இருக்க நீ என்றேன். அண்ணி ஏன் என்று கேட்க, இதெல்லாம் தப்பில்லையா அண்ணி என்றேன். பிறகு அவள் எனக்கு சமாதானம் சொல்லி, அதன் பிறகு என்னெல்லாம் நடந்ததுன்னு அடுத்த பாகத்தில் பார்க்கலாம். இதோட இன்னொரு பார்ட் செம்மையாக இருக்கும். ஸோ மிஸ் பண்ணாமல் பார்க்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். நன்றி. மீண்டும் அடுத்த கதையில் பார்க்கலாம். இப்படிக்கு நான் உங்கள் பவி.